வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ கிரியேட்டர்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு சூப்பரான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கூட ஒரு பேட் நியூஸையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ டேஸாக நம்ம சேனலுக்கு எப்படி ரெவென்யூ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, லாங்கர் வீடியோஸுக்கு வந்து ஆட்ஸ் வரும். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் டார்கெட்டை ரீச் பண்ணியிருந்தா அந்த ஆட்ஸுக்கு ரெவென்யூ கொடுத்தாங்க. ஆனால் ஷார்ட்ஸுக்கு அப்படி கிடையாது. ஷார்ட்ஸுக்கு ஆட்ஸ் வராது. அதுக்கப்புறம் சேனல் மானிட்டைஸ் ஆகியிருந்தாலும் சரி ஆகலைனாலும் சரி ஷார்ட்ஸ் ஃபண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. யாரோட ஷார்ட்ஸுக்கு அதிகமான வியூஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் வருதோ அந்த ஷார்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அப்படி ஒருவேளை உங்கள் ஷார்ட்ஸ் செலக்ட் ஆச்சுன்னா உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷனே ஆகலைனாலும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் ஃபண்ட் கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, எப்பவும் போல் ஷார்ட்ஸுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் கிடைக்கும், அது நார்மல் தான். ஆனால் இனிமேல் ஷார்ட்ஸுக்கு வந்து ஆட்ஸ் வரும். 2 விதமான ஆட்ஸ் வந்து ஷார்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஃபீல்டில் ஸ்வைப் பண்ணும்போது ஸ்கிப்பே பண்ண முடியாத மாதிரி ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது வந்து ஆப் கேம்பெயின். ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி கீழே ஆட் வரும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஷார்ட்ஸுக்கு கீழே ப்ராடக்ட்ஸை ஷாப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனையும் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதில் என்ன பேட் நியூஸ்னால், உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷனே ஆகியிருந்தாலும் அந்த ஆட்ஸுக்கு ரெவென்யூ வராது. ஷார்ட்ஸுக்கு வர ஆட்ஸ் மூலமாக கிடைக்கிற மொத்த ரெவென்யூவையும் யூடியூப் தான் எடுத்துக்குவாங்க. நமக்கு அந்த ரெவென்யூவை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போதைக்கு ஆட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்டிங்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃப்யூச்சரில் ஷார்ட்ஸில் கிடைக்கிற ஆட்ஸுக்கு ரெவென்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை ஆட்ஸுக்கு ரெவென்யூ வந்துச்சுன்னா ஷார்ட்ஸில் நமக்கு ஃபண்டும் கிடைக்கும், ரெவென்யூவும் கிடைக்கும். 2 மெத்தட்லேயுமே நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.